நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேக்கினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேக்கினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்த்த வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்த்த வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா என்னை எங்களை தேர்ந்தெடுத்து அழைத்து வந்த உங்களுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மலையிலும் கூட அப்பா ராஜா எங்களை பத்திரமாக இந்த இடத்துக்கு அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இது ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல இத்தனை பேரை நீங்க வந்து கூட்டியிருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்காரோ மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்லி நாங்க நம்புறோம்ப்பா. இந்த மத்தியில நீங்க எங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. பாடலன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்தி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உந்தரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கிடு நன்றி ஐயா. உந்தரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கிடு நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை
இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி.
தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம் ஒரு தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க
ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாக, நரம்புகள் உருவாக, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாக, நரம்புகள் உருவாக, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அப்படியே எடுத்து நிற்போமா, சகமா கை தட்டி பாடுவோமா. அறியாமல் அடைந்து கொண்டீர், கரையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அறியாமல் அடைந்து கொண்டீர், கரையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல
சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசைகள் இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசைகள் இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கல்வை கண்டீரையா. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட பஞ்சம் பஞ்சத்தை பத்தி சொல்லியிருக்கா பைபிள்ல? எது சொல்லியிருக்கா? பஞ்சம்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கா? 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரத்துல ஒரு பஞ்சம் வந்திருக்கு. 7 மாடுகள் வரும், 7 மாடு அது கரெக்டா சொன்ன ஆன்சர். யார் காலத்துல எப்ப பஞ்சம் வந்தது? ஆபிரகாமின் காலத்துல பஞ்சம் வந்தது. அப்புறம் வந்து போற பாதையில வந்து அதனால விலைக்கு போயிட்டாரு. எகிப்து ஈசாக்கு காலத்துல ஈசாக்கு காலத்துல யோசேப்பு தான் கனவு, அந்த ராஜா கனவு கண்டு அப்பதான் 7 வருஷம் 15. அப்ப அடுத்தது இன்னொன்னு அப்புறம் ஒண்ணு யோசேப்பு காலத்துல அப்புறம் எலியாவின் நாட்களே எலியாவின் நாட்கள்ல மழை பெய்ய மழை 3 ஆண்டுகள் மழை பெய்யாது வார்த்தை அடிச்சுச்சாரா? அப்ப அந்த சாரி பார்த்து விதவைக்கிறதுல அந்த காலத்துல ஒரு பஞ்சம் இருந்தது. ஓகே, அடுத்து 3வது புதிய ஏற்பாட்டுல. நானும் குழு கொடுத்துறேன். புதிய ஏற்பாட்டுல பவுல் ஊழியர்கள்ல இருக்கும்போது அங்க ஒரு பஞ்சம் வந்தது. அப்போஸ்தலர் அதிகாரம் 8வது அதிகாரத்துல 8-9 நற்செய்தியில 4 கிளாஸ் போய்க்குள்ள குழு கொடுத்துறேன். ஜீசஸ் எல்லாம் பேரபிள் அது பஞ்சமா இருக்கு. சாப்பிட்டே தெரியலையா? சொன்ன ஞாபகம் வந்துருமா? தகப்பனை தோக்கி திரும்பி வந்தான் அவன். யாரு? இளையகுமாரன். பஞ்சம் வந்த பிறகுதான் தகப்பனை பத்தி அவனுக்கு நினைப்பு வந்துச்சு இல்லையா? சோ இந்த 3 பஞ்சங்கள் பார்த்தோம்னா எதற்காக தேவன் அந்த பஞ்சத்தை அனுமதிச்சார்? முதல்ல யோசேப்பு காலத்துல பஞ்சம் எதுக்காக அனுமதிச்சார்? யோசேப்பை உயர்த்தி வைப்பதற்காக இல்லையா? வெறுங்கையான போனவன அவன் என்ன பண்ணிட்டாரு? எகிப்துங்க அதிபதியா உயர்த்தி பஞ்சம். அடுத்து இங்க எலியாவின் காலத்துல சாரி பார்த்து விதவை அவனுடைய இறைவாக்கினர் சொல்படி கேட்டதால அவளுக்கு பஞ்சம் இல்லாம காப்பாற்ற. 3வது அந்த இளையகுமாரன் மனம் அதுக்காக பஞ்சம் அனுமதித்தார். இப்ப 3 பஞ்சங்கள் பாக்குறோம். இனிமே ஒரு பஞ்சம் வரப்போகுது. அது என்ன பஞ்சம் சொல்ல முடியுமா? வார்த்தைக்கான பஞ்சம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வார்த்தையை போய் படிச்சு மனசுல பதிய வச்சிடணும். என்ன கொடுத்தோம்னா ஆமோஸ் புத்தகத்துல 8:11 கொடுக்கப்பட்டிருக்கோம். வார்த்தைக்கான பஞ்சம் நெருங்கி வர்ற காலம் வந்தாச்சு. இன்னைக்கு டிவி இருக்கு, போன் இருக்கு, கையில நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னா அந்த பஞ்ச காலத்துல வார்த்தை எங்க கிடைக்கல அங்கே நாம என்ன செய்யணும்? ஒரு நற்செய்தியா மாறி இருந்தோம். புரியுதா? அப்ப அந்த பஞ்ச காலத்திலும் தேவன் நம்மை பராமரிக்கப்படி ஆண்டவர் கொடுத்து தலைப்பானது ஆண்டவர் சாத்தானை நசுக்கினாரா நசுக்கலையா? சாத்தானின் தலையிலும் மாதாவை விட்டு நசுக்கலாம். ஆண்டவர் நசுக்கினாரா? சிலுவையில் யார் தொங்குறது? மாதாவா இயேசு? வேதம் யாரை காட்டுகிறது? இயேசுவை கட்டுதான் மாதா நசுக்கிறான்னு சொல்லுதான். சிலுவையில் தான் என்ன நசுக்கப்பட்டது? சாத்தானின் தலையானது நசுக்கப்பட்டது. சிலுவையில் தொங்கியது இயேசு தான், வேற யாரும் கிடையாது. நம்முடைய பரலோகத்துக்கு கூட்டுக்கு போறது இயேசு ஒருத்தர். மற்றவையெல்லாம் பக்தி முயற்சி. அவரவர் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் என்ன மாதா விரும்பலாம். அடைக்கல மாதா, ஆரோக்கிய மாதா, கருப்பு மாதா, சிவப்பு மாதா, குழந்தை மாதா, இன்னும் என்னென்ன மாதாக்களோ எல்லாம் உங்கள் பக்தி முயற்சிகள். பக்தி முயற்சிகள் எங்கேயும் பரலோகத்துக்கு கூட்டுக்கு போகிறது வழி நடத்தும். அவ்வளோதான். இந்த வழியில் நடந்தால் போகிறதுக்கு வாய்ப்புகள். ஆனால் இயேசுவின் அன்பானது எங்கே நடக்கும்போது டைரக்டா இப்போ வாசிப்போம். யார் நடத்துக்கிறான் வேதம் சொல்லி வாசிங்க. தொடக்க நூல் ஆதியாகமம்
3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும். உனக்கும் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலைக்கு நசுக்குவாய் என்றார். பிரைஸ் தி லார்ட். புதுமொழி பேர் பாத்தீங்க. உனக்கும் பெண்ணுக்கும் ஆ. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். இப்ப யார்கிட்ட பேசுறாரு ஆண்டவர் இத? சாத்தான்கிட்ட பேசினாரு. யார்கிட்ட பேசுறாரு? ஆண்டவர் சாத்தான்கிட்ட தான் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? பாம்பு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அவள் வித்துனா யாரு? இப்ப அவள் வித்துனா யாரு? அவள் ஏவாளுடைய வித்து யாரு? யாரு தலையை நச்சுக்குவான்னு சொல்றாருங்க. அதனால கிளியரா முறை தெரியும். தெளிவா விவிலியத்தை படிக்கிறப்ப அதன் அர்த்தங்களை அவர் உன் தலையை என்ன பண்ணுவார்? நசுக்குவார். நீ அவர் காலை. புலிசாலை காயப்படுத்துவார். இப்ப ஆதாம் ஏவாள்கிட்ட பிசாசு பாம்பை சொல்லி அனுப்புகிறார். ஒரு பாம்பு வந்து ஏவாள்கிட்ட பேசுது. இப்ப பாம்பு வந்து நம்மளை பார்த்தா என்ன பண்ணும்? முதல்ல பேசணும். முதல்ல என்ன பண்ணும்? கொத்தும். விஷத்தை நம்ம மேல கக்கும், இல்லைன்னா கடிக்கும். ஆனா இது வந்து என்ன பண்ணுது? ஏன் பேசுது? தன் விஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சா பாம்பு வந்து ஒரு கொத்தணும், இல்லைன்னா கடிக்கணும், இல்லைன்னா தீண்டணும். இது என்ன பண்ணுது? ஏன் பேசுது? கர்த்தர் பேசி பேசி அவர்கள் வசனத்தை சொல்லிக் எதுமா? அது கரெக்ட். ஏன் வேற வழியில் செய்யாம பேசுது? அது ஆண்டவர் உலகத்தை எதன் வழியாக படைத்தார்? மனுஷன் எப்படி படிச்சாரு? நம் சாயலாக பாவனையாக மனுக்குலத்தை உருவாக்கும் என்று சொல்லி களிமண்ணை வச்சு உருவாக்கும். அப்ப எதனால் இதெல்லாம் நடந்தது பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு? அதனால் அவன் எந்த ஆயுதத்தை முதல் எடுக்கிறான்? வார்த்தை எடுத்து அவட்ட பேசு. என்ன சொல்றான்? ஆண்டவர் உங்களை இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ என்று என்ன பண்ணா? அவள் என்ன சொல்றான்? நாங்கள் எல்லா மரத்தின் கனியை சாப்பிடலாம், நன்மை தீவை அறியமனை கொண்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் நீங்கள் சாகவே. அதுக்கு பிசாசு என்ன சொன்னா? திருப்பி நீங்க சாகவே. இப்ப எதை மைண்டுக்குள்ள கூட மெதுவா பூத்துறாங்க. சாப்பிட்டா நீங்க யார் மாதிரி மாறுவீங்க? யாரை மாறி வரீங்க? இது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். நீங்க கடவுள் மாதிரி ஆயிடக்கூடாது என்பதற்காக உங்களை என்ன பண்ணிருக்காரு? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நயமாக வார்த்தை வழியாக விஷத்தை என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமா யார் மேல வைக்கிறான்? ஏவாள் மேலும் ஆதாம் மேலும் இந்த விஷத்தை என்ன பண்ணா? வார்த்தையினால் தான் இந்த விஷம். வார்த்தையினால் தேவன் உண்டாக்கினார் என்பதை அறிந்த பிசாசு டைரக்டா பாம்பு எடுத்து போய் கடிக்க வைக்க, விஷத்தை உடம்புல ஏத்தல. வார்த்தையின் வழியாகவே என்ன பண்றான்? அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். நல்லா வார்த்தை வழியாக செயல்பட்ட உடனே நீங்க சாக மாட்டீங்க. யார் மாதிரி மாறிடுவீங்க? நீங்க கடவுள் மாறிடுவீங்க. ஆண்டவர் நம்ம எப்படி படைத்தா? தன் சாயலா. அப்ப எப்படி இருக்காங்க? கடவுளின் சாயலாகத்தான் ஏற்கனவே. இப்ப இவங்க பேசி 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 என்ன ஆயிடுச்சு? அவங்க என்ன நினைச்சாங்க? நாம இன்னும் மேல வந்துடலாம் போல இருக்கு அப்படின்னு. கடவுள் என்ன நினைச்சாரு? நீங்க மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை என்ன அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காரியத்தை சொல்லி 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 என்ன பண்ணிட்டா? சாப்பிடறதுக்கு ஏற்படும். நாம டிவி நிறைய பார்க்கணும். டிவி நிறைய என்ன பண்றோம்? பார்க்கணும். ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு பல் பூச்சம் இருக்கா கேட்குறாங்களா? உங்க பேசுற உப்பு இருக்கா கேட்குறானா? கேட்டா உங்களுக்கு என்ன சொல்லுது? அது மாதிரி பிசாசு நம்மள கேள்வி கேட்க. கர்த்தரது பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? கேள்வி. எல்லா அட்வைஸும் பாருங்க கேள்வி தான் ஆரம்பிப்போம். ஏன் கேள்வியை கேட்டா நமக்கு என்ன பண்ணும்? இது வரைக்கும் ஒழுங்கா இருந்த பல்லு என்ன பண்ணும்? ஃபைபர் இருக்கா? இருக்கு. ஹார்லிக் ஃபைபர் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா ஐயோ நம்மளுக்கு ஃபைபர் இல்லை. உடனே ஃபைபர் ஹார்லிக்ஸ் என்ன பண்ணும்? போய் வாங்கிடுவோம்.
இப்படித்தான் அட்வர்டைஸ்மெண்ட்ல பேச்சு இதெல்லாம் பிசாசு இந்த தந்திரத்தை பயன்படுத்தி நம்மளை பேச வைத்து அவளுக்கு அடிமையாக்கி என்ன பண்ணா அவன் விஷத்தை உள்ள புத்தி தேவனை விட்டு பறித்தான். இப்ப சாகவே சாவாய் சொன்னார் ஆண்டவர். அவங்க செத்தாங்களா? ஆண்டவர் சொன்னது பொய்யா? செத்தாங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொன்னது பொய்யா? சாகவே சாவாய் சொன்னார் இல்லையா? சாவுனா என்ன முதல்ல? ஆண்டவர் விலகிட்டார் சார். சாவுனா என்ன முதல்ல? வாட் இஸ் டெத்? ஆவியும் ஆத்மாவும் ரெண்டு டெத் இருக்கு. ஒன்னு ஆவிக்குரிய மரணம், இன்னொன்னு சரீரத்துக்குரிய மரணம். ஆண்டவர் சொல்றது ஆவிக்குரிய ஆவிக்குரியது. ஆவியும் ஆத்மாவும் யாரை விட்டு பிரிஞ்சிருச்சு? அதான் சாவு. இன்னைக்கு நீங்களான கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கோயிலுக்கு போகலாம், எல்லா வேதத்தை படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆவி ஆத்மா ஆண்டவரை விட்டு பிரிந்திருந்து தேவனை தொழாமல் படைப்புகளை தொழுது கொண்டிருந்தால் நாம யார் பிரிஞ்சினோம்? அவளை முடிஞ்சு போச்சு. எந்த பாரம்பரிய கிறிஸ்தவா இருக்கலாம், பரம்பரை கிறிஸ்தவா இருக்கலாம். ஆனால் ஆவி ஆத்மா படைத்த தேவனை விட்டுட்டு படைப்பு பொருளை ஆராதனை செய்வதற்கு போனாலே என்ன அர்த்தம்? ஆவி ஆத்மா செத்து போச்சுன்னு அர்த்தம். இதுதான் நடந்தது அன்னைக்கு. ஆவி ஆத்மா செத்து போனா ஆதாம் ஒளிந்து கொண்டான். ஏன்? ஆவி ஆத்மா யாரை விட்டு பிரிஞ்சிச்சு? ஆண்டு. அது வரைக்கும் ஆண்டோடு என்ன பண்ணாரு? அப்படியே சேர்த்தவனாக உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. இப்ப என்ன பண்ணா? பயந்து ஒளிந்து கொண்டது. இப்ப பிசாசானவன் தன்னுடைய விஷத்தை அவர்கள் வார்த்தையினாலே பேசி 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 அவர்களிடத்தில் ஆவிக்குரிய மரணத்தை என்ன பண்ணா கொடுத்தான். சரீரத்துக்கு மரணத்தை அப்புறம் ஆண்டவர் கொடுக்கிறார். மனிதன் வாழ்வு காலவள போதும் சொல்லி பின்னால்தான் கொடுக்கிறார். அது வரைக்கும் சரீர மரணத்தை பற்றி ஏன்? இப்படியே பாவத்தோட அவன் வாழ்ந்தால் அவன் மீண்டும் எங்க வர முடியாது? பரலோகத்துக்கு வர முடியாத சரீர மரணத்தை கொடுக்க. சரீரத்தை விட்டு ஆவி ஆத்மா பிரிஞ்சு போச்சுன்னா அது சரீர மரணம். அப்ப ஆண்டவர் சொல்றது ஆவிக்குரிய மரணத்தை பத்தி, பிசாசு பேசுறது இதை பத்தி சரீர மரணத்தை. இப்படித்தான் இன்னைக்கு நாமும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் உண்டு, பிசிக்கல் லைஃப் ரெண்டு கடையில ஒரு வித்தியாசத்தை தெளிவாக தெரியும். ஆவிக்குரிய மண்டலம் என்று ஒன்று உண்டு. இதை பிசிக்கலா நம்மால் பார்க்க முடியாது, பிசிக்கலா அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது வேறு, பிசிக்கல் லைஃப் என்பது வேறு. ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கும் காரியங்களை ஆவிக்குரிய கண்களால் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறோம்? இருக்கிறவங்கள ஒரு ஆமேன் சொல்லுமா? இருந்தா ஏற்று. படைத்தவனை விட்டுட்டு படைப்பை பொருளை வணங்கினாலே அது என்னது? ஆவிக்குரிய கையில கயிறு கட்டு. கையில என்னது? கயிறு கட்டு. கழுத்துல தாயத்தை பொருள். புருஷன் கட்டின தாலிலேயே இன்னொருத்த கொடுத்து தாயத்தை கொடுத்து வர்றது. இதெல்லாம் காலில் கயிறு கட்டு. இதெல்லாம் எங்க கேட்டா மங்களூர் கோயில கொடுத்தாங்க, செபஸ்தியார் கோயில், எந்த கோயில கொடுத்தாலும் அது என்னது? ஆண்டவர்கள். நீ விசுவாசம் இல்லாமல் கயிறை கட்டினா விசுவாசத்து பின்னால வரத்தான் செய்யும். யாரை நம்புற? நீ கயிறை நம்புற, தாயத்தை நம்புற. எப்படி தேவனை நம்பாமல் நீ படைப்பு பொருளை நம்பினா அது ஸ்பிரிச்சுவல் நேத்து முடிஞ்சு போச்சு. அங்கே ஞான வேண்டிய என்ன பண்ண விலகி தெளிவாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். கோயில்ல விற்கிறாங்க, கோயில் கடையில விற்கிறாங்க. அது சாமியார் வச்சிருந்த கடையா இருந்தாலும் தப்பு தான். அதை கட்டினால் ஸ்பிரிச்சுவல் டெத் வரத்தான் செய்யும், அது சந்தேகமே கிடையாது. சாமியாரை வித்தாலும் அப்படிதான். ஒரு வீட்டுக்கு ஒரு ஊருக்கு பிரேயர் திருவிழா பங்கு. அங்க ஒரு அம்மா 15 வருஷமா பெரும்பாடு ஒரு பிரச்சனை. டீச்சர் வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து கடைசியா சாக போற நிலை. எங்கேயோ செவனார் பேர் ஒரு ஊருக்கு போயிடுற திருவாரூர் பக்கத்தில். அந்த வீட்டில் உள்ள பொண்ணு எங்கள் ஊரில் அவர் அம்மா அது மாதிரி இருந்தாங்க, வந்து ப்ரேயர் பண்ணணும் கூட்டு. அவங்க வீட்டுக்கு அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. இந்த பொண்ணு இருந்து படிக்காத இருந்துச்சு. இது ப்ரேயர் பண்ணப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தார். ஒரு பட்டையை நீ வச்சிருக்கு, அது மாடத்தில் வச்சிருக்கு. சாமி மாடத்தில் நீ ஒரு பட்டையை வச்சிருக்க. சாமி மாடத்தில் நீ சாமியை கும்பிடுது. பட்டையை இருக்க வைக்கிறாங்க. ப்ரேயர் முடிஞ்சு எல்லாம் போன பிறகு அப்புறமா வந்து சொல்லுது, எங்கள் வீட்டில் தான் பிறகு நான் தான் வச்சிருக்கேன்னு எடுத்துருக்கேன். யார் கொடுத்தா? ஒரு சாமியார் கொடுத்தார். திருச்சபையில் ஒரு குரு ஒரு பட்டயத்தை கொடுத்து வீட்டில் வச்சா உனக்கு இது சரியானது. 15 வருஷமா அந்த பாடுபடு. இன்னைக்கு சோமாயிடுச்சு. பட்டயத்தை தூக்கி வெளியே போடுங்க. போட்டோன்னா அது இது வரைக்கும் கணவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர் போனால் டாக்டர் வராது, போகக்கூடாது.
அதை கடித்த டாக்டர் போய் ரோகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நல்லா சுகமாகி இப்போ நல்லா நார்மலாக இருக்கிறத கொடுக்கும். ஏன் எதை நம்ம யார் கொடுத்தாலும் தப்பு தான். ஸ்பிரிச்சுவல் டெத் ஆயிடுச்சுன்னா சரீர மரணம் ஆட்டோமேட்டிக்காக பின்தொடர்ந்து. இப்போ ஆதாம் ஏவாளுக்குள்ள இந்த காரியம் நடந்தது. இது எப்பொழுது மீண்டும் இந்த பாம்பின் விஷத்தை ஆண்டவர் எப்படி மீட்க ஆரம்பித்தார் என்றால் நாம் பார்ப்போம். யாத்திராமத்தில் பைபிள் எடுக்க வேண்டாம். யாத்திராமத்தில் மோசே போறார். மோசேட்டு ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்தார். அந்த கோல் தேவனுடைய கோலா மோசேயுடைய கோலா? அப்ப தேவனுடைய கோல் எதை குறிக்கிறது என்றால் ஒரு வசனம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏசாயா புத்தகம் அதுக்கு ஏசாயா 11:4 பார்த்தீங்க. இப்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து கோல் எதுக்கு குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தை. அப்ப மோசே கையில் இருந்த கோலானது தேவனுடைய வார்த்தையை பற்றிய ஒரு கோல். அது கோல் மோசையுடைய கோலை ஆண்டவர் வாங்கி அவருடைய வார்த்தை எழுதி கொடுத்தாரோ இல்லையா தெரியாது. இல்ல ஆண்டவரே ஒரு கோலை கொடுத்து அவருடைய வார்த்தை எழுதி கொடுத்தாரோ தெரியாது. இந்த கோலை எடுத்துக்கொண்டு நீ பார்வன் பண்ணல போடு, ஆரோனை தூக்கி போட சொல்லுங்க. போட்டோடனே பெரிய பாம்பாக இது மாறி இதை அது மாதிரி மந்திரவாதியை கூப்பிட்டு எல்லாரும் கோலை தூக்கி போடுறாங்க. எல்லாம் என்ன மாறுது? அப்ப எல்லா பாம்புடைய விஷத்தையும் ஆரோனின் கோல் என்ன பாம்பா மாறுது. என்ன பண்ணுது? போய் என்ன பண்ணுது? அப்ப எல்லா விஷயத்தையும் யாருடைய கோலங்க விழுங்குது? ஆண்டுடைய வார்த்தை என்ன பண்ணுது? திருப்பி பிடிச்சோட என்ன மாறிடுது? ஆண்டுடைய வார்த்தை என்ன பண்ணுது? எல்லா விஷயங்களையும் சுத்தமா முடிக்கப்படுது. முன்கூட்டியே ஆண்டவருக்கே விடுதலை பண்ண யாத்திராமத்தில் மக்கள் சொல்லிக் கொடுக்கும். இது முடிஞ்ச பிறகு திருப்பி வனாந்திரத்திலே சர்ப்பத்தை வெண்கல சர்ப்பத்தை செய்து வைக்கிறார். இன்னைக்கு பல பேர் ஆர்கியூமெண்ட். என்ன ஆர்கியூமெண்ட்னா ஆண்டவர் அன்னைக்கு உருவத்தை செஞ்சு வழிபட வச்சுட்டாங்க. உருவ வழிபாடு தப்பு கிடையாது. ஆர்கியூமெண்ட் ஒரு போட்டது. ஆண்டவருக்கு அதுக்கு ஆரத்தி காட்ட சொன்னாரா? தூபம் போட சொன்னாரா? பொட்டு வைக்க சொன்னாரா? அப்படியே அதெல்லாம் செய்யணும். அதை காட்டி இயேசு சொல்றார், எவ்வாறு மனுமகன் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அது போல மனுமகனை என்ன பண்ணுவாரு ஆண்டவர் சொல்லியிருக்காருல. அப்ப ஒரு உதாரணத்தை சொன்னாரு. அப்ப அங்க பாம்புகள் கடித்தது. பாம்பு கடிச்சவனுக்கு என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் மருந்து கொடுக்க சொல்லு. அதெல்லாம் சொல்லிருக்கணும். அது என்ன சொன்னாரு? யார் எதை வைக்க பாருன்னாரு. எதையெல்லாம் இதை நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறது? வார்த்தைகளை வழியாக நிலைப்படுத்தி சர்ப்பத்தின் வழியாக தலைமுறைக்கு இந்த பிரச்சனை உங்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நினைவூட்டு. அப்படி பேசுகிற மக்கள் சர்ப்பத்தை கோயில் வச்சு கொண்டுதானே ஆண்டவர் சொல்லியிருக்காருல. பழைய ஏற்பாட்டுல சர்ப்பத்தை வெங்கட சர்ப்பத்தை வச்சிருக்காருல. அதை ஆர்கியூ பண்றாங்க. வெங்கட சர்ப்பத்தை கோயில் வச்சு கொண்டு அன்னைக்கு வெங்கட சர்ப்பத்தை பார்க்க சொன்னாரு. வாங்க எல்லாரும் என்ன பண்ணும்? வாரும் வணங்கு ஓவி, வாரும் வணங்கு ஓவி. வணங்க வேண்டியதானே? அதனால வேதத்தை ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுக்கணும். அதற்காக எதற்காக செய்யப்பட்டது, ஏன் செய்யப்பட்டது, வேதத்தின் அர்த்தம் என்ன சொல்றதுங்க. அப்படியே போய் பார்த்துருக்கு, அப்படியே போய் எடுத்துட்டு அப்படியே செய்யணும். இப்ப மோசே கண்டுக்குட்டியை பண்ணார். ஏன் ஆட்டுக்குட்டி பண்ணல அவரு? சாரி ஆரோன். ஏன் ஆட்டுக்குட்டி பண்ணல? ஏன் ஆட்டுக்குட்டியை பண்ணல அவரு? ஏன் கண்டுக்குட்டியை பண்ணாரு அவரு? இஸ்ரேல் மக்கள் மேய்ப்பர்களாக இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்திலும் பார்வோன்கள் முதலைகளை வணங்கினார். முதல்ல தலையாக்கும் உடம்பு பெண்ணுருவமா இருக்கு. மீன்களை வணங்கினார். மீன் தலையாக்கும் பெண்ணுருவமா இருக்கு. இப்படி பாலஸ்தீனர்கள் நாயை வணங்கினார். வேட்டைக்கு போறப்ப நாயை போட்டுருந்தோம். மாதிரி இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்தபோது கண்ணுக்குட்டி வச்சு வணங்கிட்டு தான் இருந்தாங்க. யாரை பார்த்து? எகிப்தியரை பார்த்து இவங்களும் ஒரு சிலையை வச்சுட்டு இதான் எங்கள் தெய்வம் சொல்லி. ஏன்னா 400 வருஷம் அடிமைப்பட்டுட்டார்கள் அவர்கிட்ட. உண்மையான தெய்வத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிற ஆட்கள். அதனாலதான் அவங்க உடனே எதை பண்ணாங்க? கண்ணுக்குட்டியை. பழக்கத்தில் வருகின்ற காரியங்கள் சுற்றியுள்ள மக்கள் என்ன செய்யறாங்களோ அதை எடுத்து செய்கிற ஒரு காரியம். இப்ப ஆரோன் இந்த கண்ணுக்குட்டியை பண்ணி இப்படி செய்தனாலே ஒரு பாவம் செய்தே நாம் பார்க்கிறோம். இப்ப பாம்பை பற்றி இவ்வளவு காரியங்கள் வேதத்தில் ஏன் எழுதப்பட்டிருந்தால், இந்த பாம்பானது அன்றைக்கு முதல் ஆதாம் எடுத்த பாம்பை 2ஆம் ஆதாம் நசுக்கினாரா நசுக்கலையா? ஆதாம் நசுக்கியா? 2ஆம் ஆதாம் நசுக்கினாரா? வேற யாரா நசுக்கினாங்களா? 2ஆம் ஆதாம் தான் நசுக்க நம்புறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அது சந்தேகம் இல்லையா?
நல்ல தெளிவா தெரியும். அப்பதான் சத்தியம் உங்களுக்குள்ள தினமும் செயல்படும். பிரைஸ் தி லார்ட். இப்ப இரண்டாம் ஆதாமையை இயேசு கிறிஸ்து வர சிலுவையிலே அவர் பாடல் பாரு. இவன் என்ன செய்யலாம்? பிசாசு என்ன நினைக்கிறான்? எப்படியாவது அவரை கசையால் அடிக்கிறப்ப இவர் என்ன செய்யணும்? அதெல்லாம் அவன் நோக்கல்ல. ஏண்டா என்ன அடிக்கிறவன் ஒரு கேள்வி கேட்கணும். தலையில முள்முடி வச்சு அடிக்கணும். எவன்டா என்ன அடிச்சதுன்னு கேட்கணும். ஒரு கெட்ட வார்த்தை பேசணும். அவன் என்ன பண்ணணும்? அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். சிலுவை சுமந்து கூட சாட்டையால் அடிக்கிற வலி தாங்க முடியாம என்ன பண்ணணும்? அவரு ஒரு திட்டா என்ன ஆயிடும்? திட்டம் அவ்வளவு என்ன ஆயிடும்? இதற்காக அவன் எப்படி எல்லாம் சித்திரவதை எல்லாம் செஞ்சு பார்க்கிறான். சிலுவையிலே செஞ்சு பார்க்கறான். கடைசியா அவமானப்படுத்தி ட்ரெஸ் அவுத்து விட்டான். ஆண்டவர் இடுப்புல எல்லாம் துணியை கட்டிட்டுலாம் அவரை போடல. நிர்மாணமாகத்தான் சிலுவையில் அடைஞ்சாங்க. நாகரிகத்துக்காக நாம் பார்க்கிற சிலுவையிலாம் ஒரு துணி இடுப்புல கட்டியிருக்காங்க. இப்படியெல்லாம் நிரூபப்படுத்தி எப்படியாவது அபாண்டமா ஒரு வார்த்தை யூதர்களை பத்தியோ தலைமை சங்கத்தை பத்தியோ சாட்டையால் அடிச்சதை பத்தியோ முன்மொழி சொல்றது தாடி வரையை பிடித்து இழுக்கிறான். நாங்க வழியில் என்ன பண்ணுவோம்? காரி துப்புகிறான். என்ன ஆயிடும்? உடனே எப்படியாவது ஒரு வார்த்தை வந்துடும் அப்படின்னு என்னவோ அவன் ட்ரை பண்றான். இவ்வளவும் ட்ரை பண்றப்ப இவர் என்ன பண்ணாரு? வாயை திறக்கார். வயிறு கத்தரிப்போன் முன்னிலையிலே வாய் திறக்காத ஆடு போல என்ன பண்ணாரு? எதுக்காக வாய மூடிட்டாரு? இவரு ஒரு வார்த்தையை தப்பா பேசிட்டார்னா மீட்பின் திட்டமே டோட்டலா என்ன ஆயிடும்? அப்ப சிலுவையிலே அவர் பிசாசின் தலையை நிறுத்தி இவ்வளவு பாடுகள் பட்ட தேவனை மறந்துவிட்டு படைப்புகள் பின்னால் நாம் போய் கொண்டிருந்தால் என்ன லாபம்? ஊர்களுக்கு போனா கல்லு கட்டி தொங்க விட்டுருக்காங்க, கத்தாழை கட்டி தொங்க விட்டுருக்காங்க, பூசணிக்காய் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எதுக்கு? அதான் தெய்வமா? அன்னைக்கு கிராமத்தில் மேல அந்த கொம்பு வச்சு ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சிருக்காங்க. பந்தல் போடுற கான்ட்ராக்டர் அவர். அதாவது 10 எரிஞ்சு வச்சான் பந்தல். அதுதான் திருச்சி பொம்மை வைங்க. ஏன் ஒரு ஏசார் படத்தை வைக்க வேண்டியதா? நீங்க அதை பார்த்த உடனே வீட்டுக்குள்ள போறது என்ன இருக்கு? வீட்டுக்குள்ள நுழைய போய் கத்தாட அங்க இருக்குது, அங்க ஒரு சந்தோடைய சக்கரம் இப்படி போற. அப்புறம் ஒரு பிசாசு படம். என்ன படம்? மிக்க சம்பளம் போட்டு கீழே பிசாசு. ஏங்க எதங்க தொட்டு கொண்டு போய்ங்கன்னா 8வது பிரதர் 8 எது 8? அவனுக்கு கொண்டாட்டங்க. நீங்க விரும்பல அவன் என்ன சொல்லுவான்? கத்தோலிக்க மக்கள் வீட்டிலே என்ன வாசல் வைக்காமல் ஒருவரும் இருக்கவே என்னை தொட்டு கும்பிடாமல் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. வித்தியாசம் மேலே ஏறி நீ மிதிக்கட்டும் பரவாயில்ல, ஆனாலும் நான் தான் வீட்டு வாசல் எப்படிலாம் இடம் கொடுக்குறது பாத்தீங்களா? விக்கெட் சம்பளத்தை விக்கெட் சம்பளத்தை வைக்கணும். எப்படியெல்லாம் நம்மளை மோசம் போக்கி கொண்டிருக்காங்க தெளிவா தெரிஞ்சு. இப்படித்தான் நம்மளை மோசம் போக்கி கொண்டு என்ன பண்ணா மக்கள் போய் ஏமாறுறாங்கல்ல. ஆடி தள்ளுபடின்னு 500 ரூபா போடுங்க, 1000 ரூபான்னு போட்டு 7 ரூபாய்க்கு நம்ம தலையில கட்டிக்கிறாங்களா? எப்படி ஏமாறுறது மாதிரி இப்படி நாம் என்ன பண்ணோம்? ஏமாந்து படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பு பொருளினால் என்னைக்கு கொள்ளுங்க ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம் உடனே நடந்து தேவனுக்கு உங்களுக்கு உறவிடாம கட்டாயம் படிச்சு போச்சு. அதனால கிறிஸ்துவ இருக்கா ஆவிக்குரிய சரீரத்துக்கு மரணம் எல்லாருக்கும் வரப்போம். அதுக்கு முன்னாலே ஆவிக்குரிய மரணம் வந்துச்சுன்னா நம்மால் ஒன்றும் செய்யவே முடியாது. இப்ப ஆண்டவரை எப்படியாவது இவரை யாராவது பேச வச்சு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணான். ஈட்டியால் குத்துகிறான் கடைசியில் கூட எப்படியாவது ஒரு வார்த்தை. ஆனால் அருளாக இயேசு கிறிஸ்து வாய் திறந்தாரா? எப்பயா வாய் திறந்தாரா? கடைசியா பேசல. என்ன பேச்சு? என்ன பேசாரு? பிதாவே எல்லாம் வேதத்தில் அவர் பட்ட சொல்ல காரியங்களா என்ன பண்ணாங்க? எண்ணிறைவா எண்ணிறைவா. அத மட்டும் அவர் எந்த லாங்குவேஜ்ல போட்டிருக்க பைபிள்ல? ஏலோயி ஏலோயி. ஏன் அதை மட்டும் அதுல போட்டிருக்கு? நமக்கு தெரியாது. அது ஹீப்ரு வேர்ட் யூதர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது சங்கீதம் 22ல இருக்குது. நீங்க சொல்லியிருக்கீங்க. சங்கீதம் 22 தான் அதை சொல்லுங்க. அது ஏன் அரமேக் மொழியில போட்டிருக்கு? தொடர்ந்து இருக்கிற வசனங்கள்லாம் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மற்றவங்க சொல்லுவாங்க. அது ஏன் அரமேக் மொழியில பைபிள்ல போட்டிருக்குன்னு கேட்டிருக்கான். உங்களுக்கு புரியாது. அது தமிழ்ல ஆக்கிட்டாங்க. எண்ணிறிவா எண்ணிறிவா. இது என்ன கான்ட்ரடிக்ஷன் வருது? கான்ட்ரடிக்ஷன் தெரியும். இஸ்லாமியர்களும் யூதர்களும் என்ன சொல்றாங்கன்னா அது கான்ட்ரடிக்ஷன் தெரியும். அவர் என் இறைவான்னு கூப்பிட்டுட்டாரு கடவுளை.
அப்ப இவர் கடவுளா? கிறிஸ்தவர்கள் சரியான பாயிண்ட் புரியும். தமிழ்ல சொல்லியிருக்கு, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, அரபிக் போட்டிருக்கு, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு உட்காந்து கூடாது. அவர்கள் யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஆர்கியூமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தந்தையேன்னு முதல்ல சொன்னாரு, கடைசியா தந்தையேன்னு சொன்னாரு, நடுவில் என்ன சொல்லிட்டாரு? அப்ப அவர் கடவுளாக இருந்தால் எண்ணியவான் ஏன் கூப்பிட்டாரு தான் கேள்வி. அதற்கு பதில் தான் சிஸ்டர் சொல்றது. என்னது? அவர் சங்கீதத்தை எடுத்து என்ன பண்ணாரு? 22ஆம் சங்கீதத்தை எடுத்து என்ன பண்ணாரு? யூதருடைய பழக்கத்திலே சங்கீதத்தை ஆரம்பிச்சா தொடர்ந்து பாடுவார். இப்ப சிலுவையில அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஆசிரியக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இருக்கு. பிசாசு அங்க தோற்று போன அங்க என்ன நடந்ததுங்க? சிலுவையில் அடிக்கப்பட்டது யாரு? பிசிக்கலா அடிக்கப்பட்டது இயேசு. ஆவிக்குரிய உலகத்தில் நடந்தது என்ன? கொலோசியர் 2:14 வாசிங்க. தமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் என்ன பண்ணா? புதுமொழி பேர் பாத்தீங்க, நல்லா இருக்கணும். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல ஒருத்தர் வார்த்தைங்க, ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் சிலுவையில் தெளிவா வாசிங்க. கொஞ்சம் தெளிவா வாசிங்க. எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அவர் சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே என்ன பண்ணாரு? யாரை ஒழிச்சுதான் இருப்பார்? சிலுவையில் யாரை வச்சு அடிச்சிருக்காரு? இது பிசிக்கலா நடந்ததா, ஸ்பிரிச்சுவலா நடந்ததா? ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்ததா, உலகத்திற்குரிய மண்டலத்தில் நடந்ததா? உலகத்திற்கு இது தெரியாது. அவனை திருப்பி வாசிக்க, அந்த வசனத்தை தெளிவாக வாசிக்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆணி அடிக்கப்பட்டது யாரு? வெளி உலகத்துல இயேசு சிலுவையில் அறைஞ்சு பார்த்தீங்க. இவன் சிலுவையில் அறைஞ்சு அவனை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அவமானப்படுத்தி அவர் வாயிலிருந்து ஆண்டவரே வானத்திலிருந்து தூதர்களை அனுப்பும், இவங்களாம் அழிச்சிருங்க. பிலாத்துக்கு சொன்னார் இல்லையா, இப்போது என் தந்தையை கேட்டால் ஒரு நோயினை அனுப்ப. பவுலை அப்படி போய் சித்திரவதை பண்றாங்க. என்ன பண்ணார்? உடனே தலைமை குரு பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே பேசினாரா இல்லையா? பவுல் பேசினாரா இல்லையா? அந்த மாதிரி இயேசு பேசினாரா? இயேசு பேசினாரா? அந்த மாதிரி ஏதாவது பதில் சொன்னாரா? வாய் திறக்கவே பவுல் பேசினார். உடனே தலைமை குருக்காரி பேசலாம்னா இவர் தலைமை குரு தெரியாதவருக்கு தலைமைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு திருச்சட்டம் சொல்லுங்கன்னு சமாளிக்கிறார் பவுல். அவர் உடனே டக்கு என்ன பண்ணாரு? எமோஷன் ஆயிட்டார். அவர் பேசுறாரு. உடனே வெளியடிக்கப்பட்ட கல்லறையை நியாயம் தீர்க்காமல் அடிக்கலாமான்னு கேட்கிறார். நீ யாரு தலைமை குரு இப்படி பேசலாமா? உடனே கேட்டா உன் அதிபதி இப்படி பேசக்கூடாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது பைபிள் எடுத்து கோட் பண்ணார். உடனே பவுல் பேசாத மாதிரி பேசினாரா? ஏன் பேசல? அந்த மீட்பின் திட்டத்தில் சாத்தானின் தலையை ஆவிக்குரிய மண்டலத்தில் இவரை எடுத்துட்டு வந்ததா மக்கள் நினைத்தார்கள். யார் அவர் எடுத்து வந்தாரு? பிசாசை கட்டி பிடிச்சி இழுத்து வந்து நம்மேல் சுமத்தப்பட்ட கடன் பத்திரங்கள் பாவங்கள் அனைத்தையும் அழித்து சிலுவையை ஆணி எடுத்து அவன் தலையை அங்கே வச்சு நசுக்கி போட்டான் இயேசு கிறிஸ்து. தெளிவாக இந்த இயேசுவை அறியாமல் நாம் இந்த தேவனை மகிமைப்படுத்தாமன்னா படிப்பு பொருட்கள் மேல ஆர்வம் கொண்டவராக இருக்கிறோம். தெளிவாக இருக்கும். படைத்தவரை விட்டு படைப்பு பொருள் பின்னால் என்றைக்கு நான் சொல்லவே கூடாது. அது ஒரு ஆவிக்குரிய மரணத்தை எப்படி ஆதாம் எவனுக்கு உடனே கொண்டு வந்ததோ அது போல நமக்கு வினவரும் கொண்டு வரும். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? எப்படியாவது ஒரு கோபத்தை வர வைக்கிறது தான் பிசாசு டிரைவர். இப்ப நமக்குள் என்ன செய்யலாம்? இப்ப முதல்ல பாதியில் இருந்த சாத்தான் என்ன பண்ணா? ஆதாம் எவளை பாவத்தில் வைக்கும். ஏசு திருவிழை நசுக்கி போட்டுட்டார். இப்ப பிசாசு வேலை செய்யறானா இல்லையா? எப்படி செய்யறான்?
அது நசுக்கிட்டார்ல, நசுக்கிட்டாரா இல்லையா? நசுக்கிட்டார் சொல்றவங்கள ஆமீன் சொல்லுவோமா? சத்தமே காணுமா? அப்ப இப்ப பிசாசு நமக்குள்ள வேலை செய்யுதா இல்லையா? நசுக்கிட்டா எப்படி வேலை செய்யுது? சாகடிக்கிற தலையை நசுக்கிறான். இப்ப எப்படி வேலை செய்யலாம்? இப்ப எப்படி வேலை? யாக்கோபு 3:8 வாசிங்க. யாக்கோபு 3:8, 3:8, ரோமர் 3:11 2 எடுத்து மடங்கு வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. எது இருக்குது? இப்ப இன்னொருத்தர் வாசிங்க. எடுக்கல, புதுமொழி எடுக்க. நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது. சாவை விளைவிக்கும் நச்சு நிறைந்தது. சாவு விளைவிக்கும் நச்சு நிறைந்தது. எதுல இருக்கு நச்சு? இப்ப பாம்போட விஷம் எங்க வந்துருங்க? நாவு இதுலயே வரும். வாசிங்க ரோமர் 3:13 வாசிங்க. அவர்களது தொண்டை திறந்த பிணப்புலி, அவர்களது நாக்கு வஞ்சகமே பேசும். அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு. விரியன் பாம்பின் நஞ்சு. இப்ப 6ஆம் இடத்திலே பேசின அந்த நஞ்சு விஷம், சிறுவிலே நசுக்கப்பட்ட அந்த விஷம் இப்ப எங்க வந்து நிக்குது? நாவுல வந்து நிக்குது. கோபப்படாதவங்க யாரா இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கோபப்படாதவங்க யாரா இருக்குமா? ஆண்டவர் உயிர் மூச்சை மூக்குல ஊதுனார். எதுல ஊதுனார்? நாசில. ஏன் வாயில ஊதுறாரு? அவர் நினைச்சா மூளையில ஊதுனாலும் காத்து வரப்போகுது. இதயத்தை ஓபன் பண்ணிட்டு கம்பளை ஊதிட்டு எதுக்கு நாசில ஊதுனாரு? மனுஷனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவரோட உயிர் மூச்சை மட்டும் என்ன பண்ணும்? ஸ்பிரிச்சுவல் டெத் முடிஞ்சு போச்சு. ஆவிக்கு மரணம் உடனே தலை மேல கோவம் தான் சொல்லுவான், காது மேல கோவம் தான் சொல்லுவான். அவர் எங்க ஊதுனாலும் அங்கதான் கோபம். ஏன்னா ஆண்டோடைய ஸ்பிரிச்சுவல் டெத் உடனே என்ன பண்ணும்? கொண்டு. இப்ப வார்த்தை விளையாட்டால் சாத்தான் கொண்டது. அந்த வார்த்தையை முறியடிக்கத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எந்த வார்த்தையும் பேசாமல் இருந்தார். இந்த வார்த்தை இப்ப யார் வழியா பேச வைக்கணும்னு பாக்குறான்? ஏற்கனவே சொல்லி கண்டிக்கிறோம். யாக்கோபு முற்பிதாக்கள் ஒருவர், அவருக்கு முன்னாடி ஒரு 20-22 பேர் மரணம் அடைந்தார். யாருமே வியாதியாக மரணம் அடைந்தார். ஆனால் யாக்கோபு மட்டும் வார்த்தைங்க தொடர்புடன் ஆதியாகமம் 41:8 வார்த்தைங்க. 48:1 வார்த்தைங்க. ஆதியாகமம் தொடர்புடன் 48:1 வார்த்தைங்க. அவர் மட்டும் என்ன பண்ணாரு? வியாதிப்பட்டு மரணம் அடைகிறார். பாத்தீங்க. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசே வருத்தமாய் இருக்கிறா, வியாதிப்பட்டு இருக்கான்னு சொல்லப்படுது. ஏன் வியாதிப்பட்டார்? அவரு சும்மா இல்லதுக்கு இல்லாம பெஞ்சன் யோசேப்பு காணும் சொன்னோன்னா அவருக்கு ஆறுதல் சொல்ல வர்றாங்க. வாசிங்க 37-35 வாசிங்க. ஆதியாகமம் 37 யோசேப்பை காணும் சொல்லி வந்தேன்னா ஆறுதல் சொல்ல வரப்ப அவர் வாயில என்ன சொல்றாரு? வாசிங்க 37-35. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோட நான் வியாதியோட நான் மகனோடு இறங்குவேன். வாயில என்ன சொன்னாரு? நான் வியாதிப்பட்டு என்ன பண்ணும்? துக்கத்தோட என்ன பண்ணுவேன்? சாவேன். அடுத்து வாங்க 42-38 வாசிங்க. 40-38ல பெஞ்சமினை கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. என் மகன் உங்களோட கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான். இவன் ஒருவன் மீதியா இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் தலைமையை சஞ்சலத்தோட பாதாளத்தில் வாயில வார்த்தை என்ன இருக்கு? சாவு, சஞ்சலம், வருத்தம். கடைசி என்ன ஆயிடுச்சு? 30 வருஷம் கழிச்சு நடக்குது. இன்னைக்கு நாம எவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்கோம்? என்ன வார்த்தை சொல்லியிருக்கோம்? வீட்டுல என்ன வார்த்தை சொல்லியிருக்கோம்? நம்மளை பத்தி என்ன சொல்லுவோம்? நான் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சொல்லிருக்கோமா? இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்ப அழிக்க முடியுமா? நான் கேன்சல் பண்ணுகிறேன். கேன்சல் பண்ண முடியுமா? வார்த்தைகள் அதிகாரம் இருக்கு. எந்த ஒரு வார்த்தை வீணா போகாது.
தமிழ்ல வார்த்தையை அள்ளி கொட்டிடாத, திருப்பி என்ன முடியாது. உண்மை அது. வார்த்தையை பேசினார் கண்டிப்பா நடக்கும். அடிக்கடி சொல்லுவேன், நான் செத்து போனாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் நடக்கும் கடைசியா. ஏன்? வாயின் வார்த்தை. நம் குடும்பங்களிலே இப்படி வேண்டாத வார்த்தைகளை பல பேசிக்கொண்டு இருந்தோம்னால் அவைகள் நடக்கும். யாக்கோபுக்கு 30 வருஷம் கழிச்சு நடந்தது. வனாந்தரத்திலே போய் கொண்டிருந்தாங்க, பாலைவனத்துல. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இங்க தண்ணி இல்ல, நாங்க எகிப்துல செத்தா நல்லா இருந்திருக்கும். இங்க சாப்பாடு இல்ல, அங்க கறி சாப்பிட்டு செத்து இருந்தா, செங்கட முன்னாள் இப்ப அங்கேயே செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். சாவு சாவு சாவுன்னு பேசுறாங்க. என்ன ஆனாங்க? எல்லாம் கிடைச்சா எல்லாம் செத்து. எதனால செத்தாம்ப? வாயின் வாய். நம்முடைய நீ உருப்பட மாட்டேன், நீ தேர மாட்டேன், உன்னை வச்சு எனக்கு லாபம் இல்லைன்னு விஷம் எங்க இருந்து வருது? எங்க யார் கொண்டாந்து வச்சிருக்காப்ப விஷத்தை? எல்லாரும் கொண்டாந்து வச்சிருக்க. கோபத்தை ஆண்டவர் நாசின மூக்கு மேல கோபத்தை கொண்டாந்து வச்சுட்டு வாயின் நாக்குக்குள்ள என்ன வச்சுட்டாரு? என்ன வச்சிருக்கான்? விஷத்தை வைத்துக் கொண்டே வைத்திருக்கிறான். மோசேயின் காலத்தை தண்ணீர் இல்லைங்க. மிரியாம் செத்து போகிறார். செத்து போன என்ன ஆயிடுச்சு? செத்து போன என்ன ஆயிடுச்சு? தண்ணி வர்றது நின்றுச்சு. ஏன் நின்றுச்சு? மிரியாம் செத்த உடனே தண்ணி நின்றுச்சு. ஏன் நின்றுச்சு? தண்ணி ஏன் வந்து இருந்தது? ரைட் வச்சு ஏழு தண்ணி வந்துட்டு இருந்தது. கிறிஸ்தவ தானே பேசுறேன்னா, எதுல இருந்துமா தண்ணி வந்துட்டு இருந்தது? அந்த கண்மலை இவங்க கூடவே போயிட்டு இருந்தது. தெரியுமா? தெரியுமா? தெரியாது. வார்த்தை பைபிள் ஒரு ரத்னம் வார்த்தை பொருந்தியல 1:10 வார்த்தைகள். அந்த கண்மலை பாளையத்திலே ரெவிதீபிலிருந்து புறப்பட்டு போனபொழுது கூடவே இந்த கண்மலை பாறை என்னாச்சு? இவங்க கூடவே போயிட்டு இருந்து வார்த்தைங்க. எல்லாரும் ஒரே ஞானஸ்நானத்தை குடித்தார்கள். எப்படி? அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை பாறை அவங்க கூடயே மேகமும் தம்பமும் அக்கினி தம்பமும் போன மாதிரி இதுவும் என்ன பண்ணி போயிட்டு ஞான கண்மலையின் தண்ணீர். அந்த கண்மலை யாரு? அந்த கண்மலை யாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க மாதா வயிற்றுல பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு. எப்ப இருக்காரு? இயேசும் இன்றும் என்றும் ஆதியிலே வார்த்தை இருந்தாங்கப்ப அப்பவே தான் இருக்கார். இப்ப இந்த தண்ணியெல்லாம் ரெகுலேட் பண்ணி பெண்களுக்கு கொடுக்கிற வேலை யாருக்கு கொடுக்கப்பட்டது? மீரியாவுக்கு கொடுக்கும். இப்ப மீரியாம் செத்து போன உடனே கண்மலை என்ன பண்ணிடுச்சு? துக்கத்துல நின்று போச்சு. அது என்ன பண்ணிச்சு? மீரியாம் செத்து போன துக்கது. இப்ப எல்லாரும் தண்ணீர் கேட்கிறாங்க. மோசே வீட்டுல துக்கம் நடிச்சது, ஒரு சோகத்துல இருக்காரு. எல்லாரும் கேட்ட மோசேக்கு கோபம் வந்தது. என்ன வந்து ஆண்டவர் சொல்லி கண்மலை போய் பேசுகிறார். இவர் என்ன பண்ணாரு? அடிச்சு, நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியுமா? நான் உங்களுக்கு அதிசயம் செய்ய முடியுமா? நான் உங்களை வழிநடத்த விரும்ப என்ன பண்ணாரு? நான் தண்ணியை வர வைக்கின்றது யாரு? ஆண்டவர் செய்வான்னு சொல்லியிருக்கிறவர் என்ன சொன்னாரு? நான் யார் பத்தி பேசுறாரு? இது மாதிரி யாரு பேசுறது முன்னால? நான் வானத்திற்கு ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக ஏறி செல்வேன், நான் உன்னதற்கு ஒப்பாக. யார் சொன்னது? அந்த வார்த்தை யார் பேசுறது? அது எதை காட்டுகிறது? தேவனுடைய மகிமை வெளியே வராம தன் சுய பெருமையை மோசே பேசினால என்ன பண்ண மாட்டேன்? இனிமே எங்க வர மாட்டேன்? கானான் தேசத்துக்குள் நீ நுழைய மாட்டாய். ஒரு தெளிவா ஆண்டவர். இப்ப மோசே என் வீட்டில் எல்லா இடத்திலும் சாந்த குணமுடன் யார் சொன்னது? அப்படிப்பட்ட மோசையை என்ன கிடைச்சா? வாயின் வார்த்தையினால என்ன ஆயிட்டாரு? இப்ப நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? இன்னைக்கு பிசாசாகும் உங்களையும் என்னையும் அவன் நம்ம பிடிச்சிக்கலாம் பண்ணணும் தேவையே கிடையாது. நம்ம வாய்ப்புல இந்த கடன் தொல்லை என்னை விட்டு என்ன பண்ணாது? இந்த வியாதி என்னை விட்டு, இந்த தரித்திரம் எங்க வீட்டை விட்டு, என்னால நகை வாங்க, என்னால வேலை செய்ய, எனக்கு முட்டு வலி இருக்கும், எனக்கு இடுப்பு வலி, எனக்கு வியாதி இருந்துகிட்டே, இப்படி எல்லாம் வாயில அறிக்கையிட்டு கொண்டால் என்ன நடக்கும்? இப்படித்தான் பிசாசனை செய்து கொண்டு நான் ஜோம் பண்ற பாஸ்டிங் பண்ண 13 கோயில் பட்டு 14வது கோயிலுக்கு போக அப்படி எனக்கு முட்டுகள் என்ன பண்ணல? ஏன் சுகமாகாது? என்ன சொல்லிட்டீங்க வாயில? எனக்கு 45 வயசாயிடுச்சு, முட்டி வலி இருக்கு. யாரு சொல்லிட்டா? டாக்டர் சொல்லிட்டேன்னா அவரால் குணப்படுத்த தெரியும். ஆனா என்ன சொல்லுவாரு? 45 தான் முட்டு வலிலாம் இருக்குங்க, நீங்க ஜாக்கிரதையா இருந்துங்கன்னு சொல்லுவார். அதையே சொல்லி முட்டு வலி நான் இயேசு நாமத்தில் நான் சுகமடைந்து என்ன சொல்லணும்? சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களால் சுகம். இந்த அறிக்கையிடத்துடன் வியாதியை ஏற்றுக்கொள்ளுது.
வியாதி என்ன பண்ணும்? இப்படி ஏற்றுக்கொள்ளுகிற வியாதிகள் தான் பல நாவின் வியாதிகள் தான் பல நமக்குள்ள வந்து இருந்து கொண்டே இருக்கு. இது சுகமாகாது. யாராவது சொன்னா இதுக்கெல்லாம் இந்த டாக்டர் செட் ஆக மாட்டார், இதெல்லாம் சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதைத்தான் நாம் பிடித்துக்கொள்வோம். இப்போ இதை அழித்து போடுறதுக்கு என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ண முடியுமா? இயேசு ரத்தத்தால் கழுவ முடியுமா? பாவத்தை தான் கழுவ முடியும். நம்ம வார்த்தையை கழுவிட்டா டெய்லி வாய் கப்பிச்சு தான் உட்காந்துக்கணும். இப்ப ஆண்டோட வார்த்தை எடுத்தது வார்த்தையை திருத்துவதற்படி அப்போஸ்தலப்படி 19:20 வார்த்தைங்க, திருத்துவதற்படி அப்போஸ்தலப்படி 19:20 வார்த்தைங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. புதுமொழி பேர் பாத்தீங்க. இவ்வாறு ஆண்டவரின் வார்த்தை ஆற்றல் பொருந்தியதாய் பரவி வல்லமையுடன் செயல்பட்டது. இப்ப ஆண்டோட வார்த்தையை நான் சொன்னால் அது என்ன நடக்கும்? வல்லமையால் செயல்பட்டது. என்ன ஆண்டோட வார்த்தை சொல்லணும்? ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டோட வார்த்தை வல்லமையான வார்த்தை சொல்லுங்க. ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க. இயேசுவின் வார்த்தை சொல்லுங்க. டக்கு சொல்லுங்க. வழியும் சத்தியமும் ஜீவனும் சொல்லுங்க. அப்படியே ஆள் கொண்டு சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீ அப்புறம் அடுத்தது சொல்லுமா. ஒருத்தர் ஒன்று சொன்னா மற்றவங்க சொல்லி முடிக்கட்டு தேடுறாங்க. பைபிள்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அது புது மொழிக்குள்ள எடுக்க முடியாது. பழைய மொழிக்குள்ள எடுக்க முடியும். சொல்லுங்கம்மா. வாதிவன் கூட எனக்கு அது அப்புறம் நானே நல்ல மேய்ப்பேன். வெரி குட். விளையினாலும் பருவம் சமாதான உடன்படிக்கை நிலவரை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க சிஸ்டர். தோட்டத்தை போல வட்டார நீரிட்ட போல இருப்பாய். என்னமா? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவா? அப்பா. ஓகே. நிச்சயமாய் முடிவுள்ள நம்பிக்கை சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்படி ஆண்டுடைய வார்த்தைகள் வாக்கு தத்தம்லாம் கொடுக்கும். மாதத்துடைய வாக்கு தத்தம், வருஷத்துக்குரிய வாக்கு தத்தம், தனிப்பட்ட வாக்கு தத்தம் இங்க பிரேயர் நடந்த நாள்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்கும். அதெல்லாம் வச்சு திரும்பி சொல்லி என்ன வார்த்தைகளை சொல்லி உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளையோ உங்களையோ நீங்கள் சபிச்சு கொண்டிருக்கோ அதற்கு எதிரான வாக்கு தத்தங்கள் என்ன இருக்கோ அதை வேதத்திலிருந்து எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு வல்லமையான வார்த்தைகளை சொல்ல உங்களுக்கு என்ன நினைக்க விடுதலை இல்லை என்றால் அந்நிய பாஷை தெரிந்தவர்கள் அந்நிய பாஷை என்ன பண்ணுங்க. ஒரு செந்தோ ஜபங்களை சொல்லுவதை விட ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லும் போது அதுக்கு வல்லமை அதிகமா. நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் உங்கள் சொந்த வார்த்தைகள் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஆனால் ஆண்டோட வார்த்தைக்கு ஒரு லிமிட்டேஷனே ஒன்று அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறது. ரெண்டாவது என்ன பண்ணணும்? வார்த்தைகளினால் ஆண்டோட வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்படியே நாம் எழுந்து நின்று இப்பொழுது சாத்தானை நசுக்கிட்டாரா நசுக்கலையா? இப்ப திருப்பி யார் உயிர் கொடுத்திருக்கிறது? நம்ம இல்லை. யாரு? இப்ப நான் சாத்தானை சாகடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டோட வார்த்தைகளை சொல்லணும். இல்லைன்னா அந்நிய பாஷையில் என்ன பண்ணணும்? சொந்த பாஷையிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒண்ணு அந்நிய பாஷையை பேசணும், இல்லைன்னா ஆண்டோட வார்த்தைகளை பைபிள் எடுத்து வச்சுட்டு சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதத்தை எடுத்து படிங்க. சத்தம் போட்டு காது கேட்க படிங்க. அவைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறுவன கிரியை சயின்டிபிக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லிடும். இங்க வாய் திறந்து சத்தமா சொல்றப்ப எங்க கேக்குது? காது கிட்ட எங்க போகும்? பிரெயின் என்ன பண்ணும்? முட்டு வலி சுகமாச்சு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? சுகமானே சுகமானே இங்க வாயில பாடி காது கேட்டுச்சுன்னா மூளைக்கு போச்சுன்னா மூளை என்ன சொல்லும்? சுகமாயிட்டுன்னு சொல்றாங்களே. உடனே ரத்த அணுக்களை என்ன பண்ணும்? எந்த காயங்கள் இருக்கோ எந்த நோய்கள் இருக்கோ அதை சுகப்படுத்தும். நீங்க எனக்கு சுகமே கிடைக்க சொன்னா அது என்ன சொல்லும்? மூளையில போயிட்டு விஞ்ஞான ரீதியாக நடக்கிற காரியம். அதனால வேதத்தில் ஒரு காரியங்களுக்கும் விஞ்ஞான ரீதியாக நடக்கிற காரியங்களுக்கு நாம் விஞ்ஞானத்தை பற்றி கொள்ள வேண்டாம். விசுவாசத்தை நாம் பற்றி கொண்டு சாத்தான் நமக்குள் இருந்து கிரியை செய்யாதபடி என்னென்ன வேண்டாத வார்த்தைகள் சொன்னமோ அதெல்லாம் இப்பொழுது நினைவுபடுத்தி ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு எதிரான நல்ல வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுங்க. வேதத்தில் வாக்கு தத்தங்களை கொடுங்க. அதை நான் படித்து என் வாழ்க்கை, என் கணவனுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் குடும்பத்து வாழ்க்கையை நான் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சகோதரர்களை தேர்ந்து நாம் கொடுத்து இந்த நாள் இந்த வார்த்தைகளை எங்களோடு மறைந்து பேசியதற்காக நன்றி சொல்ல
ஏவாள் செய்த பஞ்சகமாக சாத்தானின் வலைக்குள் விழுந்து பாவம் செய்தபடியினால் ஆத்தும மரணம் ஏறிட்டது. இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட மரணத்துக்குள் செல்லக்கூடாது என்பதற்காக அந்த சாத்தானை சிலுவையிலே நசுக்கி விட்டீர் என்று நாங்கள் அறியத்தக்கதான கிருபையை கொடுத்தே மக்கள் நன்றி செலுத்த மாட்டோம். ஆனால் நாங்கள் எப்படி உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரே, உமது வார்த்தையின்படியே ஆகப்படுவது என்று ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் ஒரு வார்த்தையை முன்னிட்டு செய்யும் போது அந்த வல்லமையான வார்த்தை எங்களுக்குள் இருந்து செயல்படும் என்பதை கற்றுக் கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்த மாட்டோம். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னவர், ஆனால் கடைசியில் அவன் வார்த்தையினாலே அந்த கானான் தேசத்துக்கு உள்ளே செல்லும் பாக்கியத்தை இழந்துவிட்டாலே நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதப்பா. நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் நீங்கள் என் சாட்சிகள் என்று இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கிறாரே, நாங்கள் ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்று இன்னும் பிதாவானவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாரே, அதற்கேற்றபடி எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் மாற வேண்டும். சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் அதற்கு இடம்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. எபேசியர் 4:27 சொல்லப்படுறது, அழகைக்கு இடம் படாதிருங்கள் என்று. வேறு சொன்னால் அழகைக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று. ஆனால் நாங்கள் எத்தனை முறை அழகைக்கு இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? அதை யோசித்து பார்த்து அப்படியே ஆண்டோட மன்னிப்பு கேட்போமா? இந்த வாயின் வார்த்தையில என்னென்ன வார்த்தை நம்ம எதிர்மறையான வார்த்தைகள் நெகட்டிவ் கன்ஃபஷன் செய்திருக்கிறோமோ அப்படியே ஆண்டோட ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனால முடியாது. ஆண்டுடைய உடல் வல்லமை நம்மோடு இருந்தால் தான் முடியும். அதான் தாவீது சொல்வாரே, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஆண்டுடன் ஜபிக்கிறாரே தாவீது. நான் அப்படி ஆண்டுட கேட்போமா? பேசி பேசி பேசிதான் ஏவாளையும் ஆதாமையும் பாவத்துக்கு உள்ளாகியது. இன்றைக்கும் அந்த மாதிரி பேச்சுகள் நாம் அதிகமாக பேசினால் வீண் பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது. அதான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார், உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும், அதற்கு மேல் இருந்தால் அவற்றில் பாவம் இருக்குமே. இப்படியாக நாம் அவனுடைய வாயின் வார்த்தைகளால் செய்த பாவங்களை, எதிர்மறையான செய்த காரியங்களை அறிக்கையிட்ட நேரத்துக்காக ஆண்டோட மன்னிப்பு கேட்போமா? தொடுமை நாவே ஆண்டவரே உம்புகளை பாட வேண்டுமே. ஆண்டவரை துதிப்பதும் இந்த நாவாலே, மற்ற மக்களை சபிப்பதும் இந்த நாவாலே. எவ்வளவு ஆண்டவர் துக்கப்படுவார். நமக்காகத்தான் அவர் சிலுவையை மரித்தார். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரே, இதயத்தில் இடம் தருவாயா என்று கேட்கிறாரே. உள்ளத்தின் நிறைவாய் தான் வாய் பேசும். அந்த இதயத்தில் நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்போமானால் வாயின் வார்த்தைகள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளாக இருக்குமே. அப்படி அந்த கொடுக்குமா? நாம் பேசிய வேண்டாத வார்த்தைகளுக்காக அந்த மன்னிப்பு கேட்போம். அன்னைக்கு பேசியிருக்கலாம், இன்றைக்கு அந்த மன்னிப்பு கேட்போம். இனிமேல் அந்த வார்த்தைகள் பேசாதீங்க, நாமும் காவலீங்க ஆண்டவரை கேட்போமா? நாவின் சொற்கள் எல்லாம் அவருக்கு முன்னதாக பேச வேண்டுமே. என் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாமே உனக்கு பிரியமானதாக மாற்றுலப்பா. என் நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம் உகந்த
இருதயத்திலிருந்து எழுகிற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக அவங்க இருக்கட்டும் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்போம் நாங்கள் பாடினோமே, அப்படியே நான் உணர்ந்து அதை பாடுவோமா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் வேறு வாழ்க்கை வேறு இது இல்லாமல் வாழ்க்கையை ஜெபமாக, ஜெபமே வாழ்க்கையாக வாழ எங்கள் இதயத்தை முழுமையாக நாங்கள் வைத்து ஆராதிக்க வேண்டும் அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தை வழியாக எங்களோடு மறைந்து பேசினே, நாங்கள் அழகை இடம் கொடுக்க கூடாதுப்பா. வாயில் இந்த நாவு விஷம் நிறைந்த வெறியன் பாம்பை இருக்கிறது இருக்கிறதே, வெறியன் பாம்பு விஷத்துக்கு மருந்து கிடையாது. நம் தகப்பன் இந்த வெறியன் பாம்பின் தலையை நசுக்கி விட்டார். அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் அந்த நாவை கட்டுக்குள் வைத்து அவனுடைய வார்த்தையை அதிகமாக சொல்ல எங்கள் நாவை தொடுமப்பா. தொடுமாண்டவரே, அப்படி அந்த கேட்குமா? தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. ஆம் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருடைய நாவை கொண்டு நாங்கள் உம் புகழை பாடும் பிள்ளைகளாக, உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக என்றைக்கும் வாழ எங்களை எமது கரங்களுக்குள் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 8 மாதம் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 8ஆம் மாதம் ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அதிலும் முதல் ஓய்வு நாளில் ஆண்டவரே உம் பாதத்தில் நாங்கள் சேருவோம், உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பாடல் வழியாக நீர் மகிமைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏறெடுத்த ஒவ்வொரு சாட்சி வழியாக உம் திருநாமம் மகிமைப்பட்டதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் கேள்விகளால் எங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய தியானத்தையும் வேத அறிவையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, பெரியா பட்டணத்தின் மக்களை போல வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை நாங்கள் நற்குணசாலிகளாய் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக நீர் அநேக கேள்விகளையும் சவால்களையும் எங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வார்த்தைகளை நாவை எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும் என்றப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நன்மையும் தீவும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரா சுவாமி. நன்மையான உம் வார்த்தைகளை அறிக்கை செய்ய நீர் ஆண்டவரை இன்னும் ஒரு விசை எங்களுக்கு வேதத்தின் வழியாக நினைப்பூட்டினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வீட்டை திறந்து கொடுத்த சிஸ்டருக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மியூசிக் வாசித்த சகோதரனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆயத்த பணிகளை மேற்கொண்ட சகோதரி குடும்பத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜபத்திற்கு வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே உம் சமூகத்தில் நாங்கள் சேர உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் வரை எங்களை நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற கிருபைக்காக, தயவுக்காய், இரக்கத்திற்காய் நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனும் சத்தியமுள்ள நல்ல பிதாவே. என் தேவன் மாதத்துடைய வாக்குத்தத்தம் சங்கீதம் திருப்பாடல் 92:12. நீதிமான் படையை போல் செழித்து, நீதிமான் படையை போல் செழித்து, நீவனுள்ள கேதுவை போல் வளருவான். தனிப்பட்ட வாக்குறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினை பிரகாசிக்க பண்ணி உண்மையை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் முகத்தினை பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவே